மற்றும் விவசாய முன்னேற்ற கழக தலைவர் அனைத்து பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் மதிய நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில 2 நிமிடம் பேசி அமர்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30/8/2023 ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்டுறது சென்னையை திருப்பி வச்சு நமக்கெல்லாம் பிஎஸ்எல் பணம் கண்டிப்பா கிடைக்கும், 1-2 கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தனித்தனியா அடிச்சு விவசாய முன்னேற்ற கழகம் என்ன அப்படின்றத நிரூபித்த தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது 8/1/2024 கலெக்டர் ஆபீஸ் முன்பு அனைத்து தமிழ்நாடும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது. உண்மையிலே சொல்ல போனா இவ்வளவு ஏஜ் ஆயிருக்கு, நான் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நின்னதில்லை, உள்ளவே கூட போனதில்லை. இந்த அரிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்த விவசாய முன்னேற்ற கழக தலைவர் செல்ல ராசாமணி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஆபீஸ்ல இருந்து நான் நினைச்சு கூட பார்க்கல சார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கைத்தட்டுங்க சார். ஆக்சுவலா பிஎம் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் பண்ணி ரமேஷ் சாருங்களா நீங்க ஒரு மனு கொடுத்திருக்கீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க, 10 பேர் கேட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் தான் ரமேஷ் சார். பிரதம மந்திரியோட சிபி கிராம் வெப்சைட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. என்ன மேடம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கீங்களா, ஒரு மனு அனுப்பியிருக்கீங்களா? ஆமா மேடம். என்ன மேடம் மனுவில் இருக்கு? மனு சப்ஜெக்ட் எங்க சைடுல அப்டேட் கிடையாது. மனு லெட்டர் அனுப்புறதுனால சப்ஜெக்ட் அப்டேட் கிடையாது. ஓஹோ, ஆன்லைன். ரமேஷ் என்கிற ஆமா, நான் ரமேஷ் என்கிறவங்க ஜனவரி 17ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. சரி மேடம், ஓகே. கொடுத்த கம்ப்ளைண்ட் டியூ டு டிரான்ஸ்லேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இல்ல மேடம், காரணமான்னு கொடுத்து க்ளோஸ் சொல்லுங்க. இல்ல மேடம், இப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் அனுப்பியிருக்காங்களா? ஜஸ்ட் நோ இவங்களுக்கு பேசி சொல்லிடுங்க மொழிபெயர்ச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மேடம்? ஃபீட்பேக்கா கொடுத்த கிரீவன்ஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதோட ஃபீட்பேக்கா கால் பண்ணிருக்கோம். பட் ரிமார்க் செக் பண்ணும்போது டியூ டு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு தமிழ்ல கொடுத்துருக்கீங்க, ஸோ ஒரு முறை இங்கிலீஷ்ல ஏதாவது ட்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கிலீஷ்ல அனுப்பி விடணுங்களா பிஎம் ஆபீஸ்க்கு? ஆமா. சரி மேடம், நாளைக்கு அனுப்பி விடுறேன் மேடம். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களுக்கு. நாளை மறுநாள் வந்த உடனே கொஞ்சம் அதில் இங்கிலீஷில் டைப் பண்ண உடனே அதில் என்ன மேட்ரு இருக்கோ உடனடி கொஞ்சம் நிவாரணம் கொடுக்க சொல்லுங்க மேடம், தயவு செஞ்சு. ஓகே சார், மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு முறை இங்கிலீஷில் அனுப்பிக்கோங்க. கண்டிப்பாக மேடம், நாளைக்கே ட்ரை பண்ணி அனுப்பி விட்றேன் மேடம். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் மேடம், ஏன்னா படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் டைப் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூல் தான் மேடம் கவர்மெண்ட்டில் நிறைய பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் எதுவுமே பண்ணவே இல்லை. கொஞ்சம் பிஎம் சாருக்கு சொல்லி கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியமே எல்லா இதுலேயும் பண்ணிவிட சொல்லுங்கள் மேடம். கவர்மெண்ட் ஸ்கூல் கூட எல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தியை கற்றுக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம். நீங்கள் கூட இங்கிலீஷ் பேசுவீங்க, நானும் இங்கிலீஷ் பேசலாம் மேடம். ஓகே சார், பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுங்க மேடம் கொஞ்சம். நன்றி. இந்த நாள் ஓகே மேடம், கண்டிப்பாக அனுப்பி விட்றேன் மேடம். நான் கொஞ்சம் அனுப்பி விட்றேன், உடனே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க மேடம் பேமெண்ட்டு. தேங்க்யூ மேடம். மிக்க நன்றி. நான் ஒரு 3 முறை எனக்கு கால் வந்தது. இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்ன அவங்க கேட்குற பதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு பதில் மனு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. பதில் மனு ஒன்று என்ன நினைப்பீங்க, நீங்களா போய் சேர்ந்ததுக்காக மனு வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? பதில் மனுன்னா பணம் எனக்கு அனுப்பிட்டீங்களா? நான் கேட்ட கொஸ்டின் அதுதான். நான் மனு கொடுத்துருக்கிறேன், என்ன கொடுத்துருக்கிறேன், என்னுடைய பணம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கட்டியிருக்கேன், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், எல்லா அட்ரஸும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டிரான்சாக்ஷன் இங்கிலீஷில் கொடுக்கணும். அடுத்தது இங்கிலீஷில் கொடுப்பேன். அவன் இங்கிலீஷில் என்கிட்ட பேசுவான், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், இந்தியில மொழிபெயர்ப்பு அப்படின்னுவோம். இந்த காரணம் தான் எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க கொடுத்துருக்கிறது பிஎஸ்சியில் எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், கேஸ் நம்பர் எழுதியிருக்கேன். 8 மாசத்துல கொடுக்குறேன், 6 மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 6ங்கிறது இங்கிலீஷ்காரனுக்கும் தெரியும், தமிழ்காரனுக்கும் ஹிந்திக்காரனுக்கும் தெரியும். அதை பாருங்க, பார்த்துட்டு 8 வருஷமா கொடுக்காம இருக்காங்க. அந்த மோடிஜி ஐயா அவர்களுக்கு சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லுங்க, நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களுக்கும் சொல்லுங்க, அவங்களுக்கும் அனுப்பி இருக்கோம். இதுதான் எங்க மனுவில் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா தாமரை தமிழ்நாட்டில் வளரணும்னா கண்டிப்பா பிஎஸ்எல் பணத்தை வாங்கி கொடுங்க.
கண்டிப்பா மலரும். இல்லைன்னா எவ்வளவு மழை அடிச்சாலும் தண்ணி வந்தாலும் மலரவே மலராது அப்படின்னு சொல்லியிருக்கிற ரெக்கார்ட்ல கூட பாருங்க. கேட்டுங்களா இல்லைங்களா? கண்டிப்பா மலராது. அதே போலதான் இன்னொன்னு, இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்காக ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு கூட திருச்சியில ஒரு மாநாடு இருக்கும். நண்பர்களே, யாரும் கோச்சிக்காதீங்க. கட்சிக்காக நான் பேச வரல. எனக்கும் ஓட்டு உரிமை இருக்கு, எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. யாருக்காவது இன்னைக்கு வரையும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், யாருக்காவது பணம் கொடுத்திருக்காங்களா? அன்னைக்கு மட்டும் சில பேர் வாங்கியிருப்பாங்க, நான் வாங்கல. ஏன் வாங்கல அப்படின்னா, நான் நின்று கேள்வி கேட்டேன்னா அவன் நீ பணத்தை வாங்கின அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ விவசாய முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம பணத்தை வாங்கறதுக்காக வந்திருக்கிறோம். செபி ஆபீஸ் முன்னாடி சாரை கேட்டாங்க ஒரே சின்ன கேள்வி, எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறாரு. சாரை பாத்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா, இல்ல சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளை நாம போராட்டம் நடத்திருப்போம், நடத்திருக்கோமா இல்லையா சார்? சார் சொல்லுங்க, நடத்திருக்கீங்களா இல்லையா? நடத்தி இருக்கிறோம். அங்க போனா எல்லாமே கட்சி அந்த கொடி தாங்க காட்டுறது, இந்த கொடி தாங்க காட்டுறது அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பிஎஸ்சி என்னன்னு தெரியாது, அந்த கொடியை மட்டும்தான் தெரியும். தெரியுமா இல்லையா? அதை பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சார் கேட்கிறாங்க, என்னங்க பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பேசுறதுக்காக பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா போலீஸ்காரர் கேட்கிறார் சார். அவர் சார் சொன்னார், ஆமாங்க பணம் போட்டதை வாங்க தான் வந்திருக்கிறேன். பேசிட்டீங்க சார். அவர் நாம போட்ட பணத்தை அவர் வாங்கி கொடுக்குறேன்ட்டு வராரு. எந்த அளவுக்கு நாம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். சீனியர் வரல, ஜூனியர் வேண்டாம் சார். சீனியர் வேண்டாம், ஜூனியர் வேண்டாம், சத்துக்காட்டு வச்சுக்கோ சார். வராதவங்களை பத்தி கவலையே படாதீங்க, வந்தவங்களை பத்தி நினைங்க. நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பாதிப்பு பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்காக நீங்க பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைங்க சார். அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு கட்டியிருக்க மாட்டார், நிறைய பேமெண்ட் கட்டியிருக்க மாட்டார். இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் பண்ணியிருப்பாரு, அதுல லாஸ், அதுல வந்துச்சுன்னா இதுல லாஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சந்திச்சுட்டு தான் இருக்கும். இருக்கீங்களா இல்லையா சார்? சத்தவத்துல நான் விடவே மாட்டேன், பசிச்சாலும் விட மாட்டேன். நான் சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மைதானே? அந்த மாதிரி நடக்கிறது வேண்டாம். ஏன்னா மிகப்பெரிய மாசத்தை கொண்டு வந்து திருச்சி மாநாட்டை சீரும் சிறப்பமா வெற்றி நடையோட பல்ஸ் பணத்தை மீட்டெடுப்போம். விவசாய முன்னேற்றத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய மாநாடு என்பது நிரந்தரமா நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு கிருஷ்ணகிரி கிளையின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது அண்டை மாநிலம் ஆந்திரால இருந்து போன் வருது, கர்நாடகால இருந்து போன் வருது, மகாராஷ்டிரா இருந்து போன் வருது. என்ன வருதுன்னா, சார் நீங்க ஏதோ மனு கொடுத்துருக்கீங்களாமே, அதை மொழி பயிற்சி கொடுங்க எங்களுக்கும், நாங்களும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டெப் எடுப்போம் 25ஆம் தேதி. அடுத்த எலெக்ஷன் கர்நாடகாவில் வருதோ, ஆந்திராவில் வருதோ, எங்க வருதோ அந்த இடத்துக்கோ நம்ம விவசாயம்